பாட்னியில் 3rd லெசன் மரபணு வரைபடம் என்றால் என்ன, அதன் பயன்கள் யாவை, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸு. மரபணுவின் அமைவிடத்தையும், ஒரு மரபணு எந்த இடத்துல உட்காந்துருக்கு, அருகருகில் ஒரு மரபணுக்கும் இன்னொரு மரபணுக்கும் உடைய தொலைவு, அதில் குறைந்து நம்ம ஒரு பிளான் போட்டு வரைகிற திட்ட வரைபடமே மரபணு வரைபடம் எனப்படுகிறது. அதோடைய யூசஸ்ன்னு பார்க்கும்போது, மரபணு வரைபடத்தின் பயன்கள் பார்க்கும்போது, அதோடைய வரிசை எந்த வரிசையில் இருக்குது, அதோடைய அமைவிடம் எந்த இடத்துல உட்காந்துருக்கு, ஒரு ஜீனுக்கும் ஒரு மரபணுக்கும் இன்னொரு மரபணுக்குள்ள தொலைவை கணக்கிடவும் இது உதவுகிறது. அப்புறம் நம்ம இருபண்பு முப்பண்பு கண்களை முடிவுகளை முன்னாலேயே நம்ம கணித்து சொல்லிடலாம் நம்ம. அப்புறம் 3வது பாயிண்ட் ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தின் சிக்கலான மரபணுத்தன்மையை மரபியலாளர்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது. ஜெனட்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மரபணுவில் குறிப்பிட்ட உயிரினத்தில் எப்படி மரபணு இருக்குது அப்படிங்கிறதையும் அறிந்து கொள்ள பயன்படுகிறது. மரபணு வரைபடத்தின் பயன்கள் யாவைன்னு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் 5 மார்க்கில் கேட்பாங்க. முக்கியமான கொஸ்டின் இது.